Hi guys, welcome to GP Vlogs. ஸோ இன்னைக்கு எபிசோடில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக போடா. இன்னைக்கு எபிசோடில் வந்து நம்ம தம்பி பாலா இருக்கான்ல, பாலா அப்புறம் நம்ம வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நம்ம தம்பி பாலா வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறான் அப்படின்னு சொன்னான். ஸோ அவன் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ண தான் நானும் நவீனும் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே கேட்ச் பண்ணலாம், வாங்க போகிற வழியில் பாலாவை கண்டிப்பாக கேட்ச் பண்ணலாம். டீ குடி பண்ணித்துறா, டீ குடி பண்ணித்துறா, நித்ரா டீ குடி பண்ணா கைஸ். பாருங்க கைஸ், ஒரு டீ குடி குடிக்க மாட்டாங்க கைஸ். இவன் நம்பி வந்துட்டு ஒரு தலைவலியா இருக்குது கைஸ். காலையில் போய் சாப்பிடவே இல்லை, நான் வரேன் பிரியாணி வாங்கி தரேன் கைஸ். பார்க்கலாம் இருக்கு. ஒரு வழியா வந்து இவன் ஒத்துக்கினான். இப்போ வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க போலான்னு சொல்லி ஒத்துக்கிறான். நிறுத்தவானான்னு தெரியல, பழி வாங்கலாம் காய்ச்சிவான். நான் காலில் கூட்டும் போய் செஞ்சதுக்கு நான் 100% பழி வாங்கலாம். தம்பி வந்து நிறுத்தவே மாட்டியாப்பா, சொல்லுப்பா. பாத்தீங்களா காய்ஸ், செய்யறான் என்ன திருப்தியா செய்யறான். தம்பி 4 வாட்டி எடுத்தான், நிறுத்திட்டான் காய்ஸ். ஒரு வழியா ஃப்ரெஷ் ஜூஸ் சென்டர் வந்துட்டோம். தம்பி ஜூஸ் நீ தானே வாங்கி தர? ஆமா தான் சொல்லிட்டாங்க கைஸ். கூப்பிட்டா தானே திரும்புவாரு அண்ணா, நான் உனக்குள்ளே திரும்புவாரு. கால் மாத்தி சொல்லிட்டியாடா. இப்போ எங்க போயிட்டு எங்க ட்ரெஸ் எடுக்க போறோம், உங்களுக்கு என்ன கதை? ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை பாக்ஸ் போயிட்டு நான் நல்ல ட்ரெஸ் எடுக்கணும். உனக்கு எடுத்துட்டேன், உன் தம்பி வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டான். வந்து நானும் எடுக்கிறடா, என்னடா ஏதோ என்னது தம்பி நல்லா ஏமாத்துறான். அவன் வந்து தீத்தி சொல்லிட்டான், அண்ணா நவீன ஏமாத்துறான், முதுகே குத்துட்டானா, அவன் மட்டும் ட்ரெஸ் எடுத்துட்டான். நீ போனே சொல்ல பாக்குறியா? போனவனே பாலாம இருப்பான். ஃபர்ஸ்ட் அவன் தான் சொல்லுவான், நவீன் வந்து முதுகுல குத்துட்டான். இவங்க மட்டும் தனியா போய் கோயம்புத்தூர்ல படிக்க சொல்ல தனியா போய் ஜிப்பா எடுத்துட்டு யாரையும் முதுகுல ஊத்தி பழக்கலடா. அதான் குத்திட்டியாப்பா. இப்ப நான் வந்தவொடனே பா அதான் சொல்லுவான், நான் இவனை முச்சு விட்டான், நான் ஏமாத்திட்டானா. 5 பேர் ஒன்னா போலான்னு சொன்னான், நான் கடைசியில வந்து 2 பேரோட போகலன்னு சொல்லிட்டாங்க. வச்சுருவேன் ஏமாத்திட்டாங்க வச்சுருவேன். விட்டு கிளைமேட் சூப்பரா இருக்குது. ஆனா என் நேரம் பத்தியா, நீ நாளைக்கு ஜூஸ் குடிக்கிற ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு பாரு. ரொம்ப அவமானமா இருக்கு. அதனாலதான் முகத்துல ரொம்ப சிரிப்பு பிரசாத். ஒரு பொண்ணு ஒரு சிரிப்பு இருக்காது. ஆமா, கலசு ஃபுல்லா சோகமோ துக்கமோ தான் இருக்கும். ஸோ நம்ம டேக் என்ன பார்த்தீங்கன்னா, கண்ணை கலங்க வைக்கும், ஃபிகர் வேணாம், கண்ணி நன்றி போஸ்டர் ஒரு நண்பன் போட்டோம். ஸோ அதான் உண்மை. ஒரு முக்கியமான விஷயம் நான் இதை தெரிவிக்க விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஜிபி விலாக்ஸ் டீமை சேர்ந்த எல்லாருமே ஜூஸ் வந்துருச்சு. ஜூஸ் வந்துச்சுன்னு போயிட்டா பார்த்தீங்களா, இதுக்கு தான் விட்டு போவாங்க பசங்க. மற்றபடி வந்து வேற எதுக்காக விட்டு போக மாட்டாங்க. ஜிபி விலாக்ஸ் சேர்ந்த எல்லாருமே வந்து நாங்கள் சிங்கிள்ஸ் தான். நீங்கள் ஆயிடுவீங்களா கூடிய விரைவில்? எப்படி இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. ஜூஸ் விழுக மாட்டாடே, புர்ரா ஜூஸ் ஒரு டேஸ்ட் தான்டா பண்ண போறேன் நான். சூப்பரா இருக்கு. நான் சொன்ன ஜூஸ் இல்லை, நான் பாதாம் சொன்னேன். டிராகன் ஃப்ரூட் படிக்கலாம். எனக்கு ஒவ்வொரு முறையும் ட்ரிப்பு போறது சந்தோஷமா இல்லையான்னு தெரியல. ட்ரிப்பு போறதை பத்தி பேசும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ட்ரிப் எல்லாம் கேன்சல் பண்ணுவோம். ஒரே ஒரு ட்ரிப்பு கூட நம்மளும் வந்து விளாக ஆரம்பிச்சு ரொம்ப லாங்கா போகலாம், கோவா வரைக்கும் பேசுறானுங்க. ஆனா ஏலகிரி வர மாட்டானுங்க. வேலூர்லேருந்து ஏலகிரி வெறும் 120 கிலோமீட்டர் தான். இவங்க சேர்க்கறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, என்னன்னா வந்து அங்கிள்ஸ் அதாவது கிட்ஸே வந்து தாய்லாந்து அப்படி இப்படி போறானுங்க. நம்ம இங்க இருந்து ஏலகிரிக்கு பிளான் பண்றது, நம்ம பெருசா பிளான் பண்ணுவோம். அதாவது ஏலகிரி கூப்பிட்டு அதெல்லாம் கிட்ட யாரா போவா அப்படின்றானுங்க. சரி கொஞ்சம் லாங்கா போகாம ரொம்ப தூரமா எப்படா போறது, லீவ் கிடைக்காதா, சும்மா தான் இருக்கிறானுங்க. ஆனா லீவ் கிடைக்காதா, இதுரா அதுரான்னு சொல்லி ஒவ்வொரு டைம் போகணும்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஏற்காடு இங்க இருந்து 200 கிலோமீட்டர் அதுக்காச்சும் வாங்குறா. ஆனா ஏலகிரி போறோம், ஏற்காடு போறோம், வர ஊட்டி கொடைக்கானல் போறோம், இது பிளான் பண்ணினே இருக்கிறானுங்க. கடைசி எதுவும் மாட்டாங்க. இதை யூஸ் ஏன் பாத்துங்க, அதான் குச்சி குச்சிட்டா. யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? கிடைக்குமா? இதெல்லாம் வாங்கி கொடுறா, அப்படி வயிறு வலிக்குண்ணா எனக்கு.
அதுல வந்து இந்த பிளான்ஸை வந்து 100% சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லலாம். அவன் வரானோ இல்லையோ சரின்னு சொல்லி என்கரேஜ் பண்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபர் குணால் மட்டும்தான். அவர் ஒருத்தர் மட்டும் தான் மச்சி பக்கத்து தெரு போற வா மச்சி அப்படின்னு சொல்றான். எங்க போறோம், எதுக்கு போறோம், ஏன் போறோம் எதுவுமே கேட்க மாட்டான். மச்சான் போலாமானா ஓகேடா. இந்த மாதிரி ஓகே பண்ற சத்தானத்தை நீங்க பாத்துருக்கீங்க. நான் நேர்ல பார்த்தது குணால் மட்டும் தான். கல்யாணத்துக்கு போலான்னு சொல்லுவோம், கிஃப்ட் வாங்க போவான். கல்யாணத்துக்கு போவாங்க விட்டு எடுத்துட்டு வரும். ஸோ ஆமா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்க சேனல் இருந்தா அவங்க கமெண்ட்ல மறக்காம நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து பாலா அங்க வெயிட் பண்ணிடுறான். சீக்கிரமா போயிட்டு நான் வந்துடுவோம். இதோ வந்துட்டு நான் பாலா 5 minutes 10 minutes சொல்லுறோம். ஆக்சுவலி அந்த வீடியோ போஸ்ட் பண்ண அப்புறம் தான் அவனுக்கு தெரியும் நாங்கள் ஜூஸ் குடிச்சுன்னு பொறுமையா வந்துருக்கோன்னு சொல்லி. கண்டிப்பா கிணி போறான் பாலா எங்களை பாருங்க. தம்பி தானே வெயிட் பண்ணுறான்ல, அவன் மனசாச்சே இல்லையா? கஷ்டமா இல்ல? கைஸ் பாருங்க கைஸ், ஒரு இதே அப்ப நான் என்னால இதே மாதிரி தானே பண்ணுவேன். என்னன்னா எங்க அம்மா போகும்போது ஏதாச்சும் சாப்பிட்டு போறாங்க. இல்ல நான் வெளியே போய் சாப்பிட்றேன்மான்னு சொல்லிட்டு போறேன். இவங்க பார்த்தா ட்ரெஸ் எடுங்க அது எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. பசி எடுத்துச்சு, பசிக்கு தெரியுமா நான் வரலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிராகன் வந்து பாலம் தான் நல்லா இருக்கு. ஏமாந்துட்டான் நமக்கு தெரியும். எல்லாமே நம்ம வந்து பிளான் பண்ணி கரெக்டா இருக்கணும். நம்பாது ஏமாந்துட்டான், ஒரே டிசப்பாயிண்ட் ஆயிட்டான். பாத்தீங்களா புஷ்டான் ஃபுல்லா டிசப்பாயிண்ட் ஆயிட்டான். அதனால வந்து மச்சி லைட்டா அப்படின்ட்டு நம்மகிட்ட ஸ்லைஸ் பண்ணிட்டான். கொஞ்சம் போங்கடா. வெயிட் பண்ணுறாடா, சீக்கிரம் போடா, திட்டுவான்டா, வாடா சீக்கிரம் போலாம். டேய் தயவுசெய்து ஜூஸ் குடிச்சு வேட்ட போட்டு அவருக்கு சொல்லுவாங்க. வீடியோல பாத்துருவான். உங்க அண்ணன் நம்ம அண்ணன் தானே தெரியாதுப்பான்னு சொல்றேன் நான். காய்ஸ் பச்சை பாஸ் தான் போகிறோம் காய்ஸ். ஒரு வழியாக முடிவு பண்ணிட்டானுங்க அண்ணன் தம்பியா சேர்ந்து. இங்கே இருக்குப்பா பார்க்கிங்க. பார்க்கிங்க்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர வேண்டியதாக இருக்குதுப்பா. கூட ஒருத்தன் வந்தா அவனை கூட்டின்னு போனோம். நீ பண்ணு தனியாக போகக்கூடாது. வணக்கம் பாலா, ஜிபி விலாக்ஸ். கைஸ் இப்போ என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா வந்து உள்ள வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. ஸோ நான் உள்ள எடுக்க முடியல. ஆனால் வந்து ட்ரெஸ் வாங்கிட்டோம். பாலாவுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டோம் ஒரு வழியா. பாலா ஓகேவா ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிதா? சொன்ன மாதிரியே வந்து அண்ணா வாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுனான்னு சொல்லிட்டான். பாலாக்காக வந்து எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம். இப்போ உங்க அண்ணன் ட்ரெஸ் எடுக்கு இப்போ எப்படி ஒன்னா போடுவீங்க, என்ன பண்ணுவீங்க? ப்ரோ முள்ளு குத்திட்டான் ப்ரோ. ஆல்ரெடி ட்ரெஸ் எடுத்துருக்காங்க கேட்காது. கைஸ் நான் சொன்னல அது எடுத்து தெரியும். நவீன் வந்து பாலாவை முள்ளு குத்திட்டான். இதுதான் பாலா வந்து நவீன் எடுத்துனா எப்பவுமே எல்லாம் ஒன்னா போடலாம் ப்ரோ. காலையில் ஃபோன் பண்ண எடுத்துட்டாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்க வீட்டில் ஃபோன் பண்ணி வெறுப்பாகி போச்சு. அதெல்லாம் சரி ஒரு அண்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணான்னு போது எவ்வளவு மனசு வலி உங்களுக்குள்ள. அப்பவுமே அப்படிதான் ப்ரூவ் பண்ணுவோம். அதெல்லாம் புதுசா நீ என்ன தப்பா வரவன பிறந்திருந்து பார்த்துக்கிறோம். ரொம்ப மனசு கஷ்டமா. சரி கைஸ் நல்லபடியா ட்ரெஸ் எடுத்து முடிச்சிட்டோம். 2 அடி இதுதான் நம்ம பையன்கிட்ட பிடிச்சது. 2 நானும் அதான் நம்ம என்ன வேலை இருந்தாலும் எது இருந்தாலும் டைம் ஆயிடுச்சுன்னா அந்த டைம் தான். டைமுக்கு சீக்கிரம் சாப்பாடு போகலாம். இப்போ சரி நெக்ஸ்ட் சாப்பாடு போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பேச போறீங்க? வீடியோ எடுக்க முடியல அதானே அதான் பேசிட்டு போயில. இன்றைய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஜிபி விலாக்ஸில் வந்திருக்கும் நமது நண்பர் கமலேஷ்ராஜன் அவர்களுக்கு என்ன ஸ்பீட் அல்லது கைஸ் கடையை கண்டுபிடிச்சிட்டோம். அதை போட்டிருக்கு வயலூர் ஈட்ஸ். யாரும் வராங்க இல்லை அதான் பிரச்சனையே இல்லைல்ல. வந்த உடனே மெனு கிடையாது. பசங்க வரானுங்க வெயிட் பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்று சுத்தமாக கிடையாது. இதெல்லாம் உணவு மட்டும் தானே. மெனு கடன் போக மாட்டேற, என்ன வேணும்னு கேட்கவும் மாட்டேற, நீ ஏன் எடுத்துடுற? சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ் என்னடா கோயம்புத்தூர்ல வரான். கோயம்புத்தூர்ல வர செகண்ட் ரைஸ்ன்றான்டாவா. அதுக்கப்புறம் ஒரு நான் இல்ல கார்லிக். ஓகே ஓகே ஓகே. பட்டர் போன்லெஸ் சிக்கன் கிரேவி. போன்லெஸ் சிக்கன் கிரேவி. சிக்கன் இல்ல சிக்கன். பேச விட முடியல.
டைம் சாப்பிடுவேன். வசிக்க முடியாத ப்ரொனன்சியேஷன் தான் மாறாதுப்பா. அதோட சிக்கன் கிரேவி சொல்றோம். அவ்வளோதான் நீ சொல்லிட்டியா? அவ்வளோ முதல் வழி சொல்லிடுறியா? என்ன சாப்பிடுங்க? சிக்கன் ரைஸ். ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு ஆஃப் பிரியாணி. சிக்கன் ரைஸ். இடத்துல வந்து நீங்க கேட்கலாம் எங்க உங்க கூட இந்த உங்க ஜிபி லாக் ஸ்கீம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி கைஸ் எல்லாரும் ஒரு வேலையா இருக்காங்க. சின்ன வேலையா ஜெர்மனி போயிருக்காங்க. நாங்க போயிட்டு ஒரு 2 பேர் மாடு மேய்க்கிறாங்க. ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு புதுசா ஒரு ஆடு வாங்கிருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ஸோ அவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்க. அந்த வேலையில பிஸியா இருக்கனால வந்து வர முடியல. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வாக்ல வந்து அவங்க கண்டிப்பா எங்களோட ஜாயின் பண்ணிருப்பாங்க. போட்டோ இருக்கு. டூரிஸ்ட் கம்பெனி நான் பார்க்கவே இல்லை ப்ரோ. 6ஆம் தேதியில வெளியே ப்ரோ. எனக்கு மூவில வெளியே கிடையாது. மூவில விளையா இல்லையா? மூவில அவர் ஏன் இது பார்க்க மாட்டேன். டைம் இல்லை எனக்கு. நவீன மாதிரி கிளாஸ் இருந்தா பரவாயில்ல ப்ரோ. நவீன மாதிரி ஒரு 1 hour கிளாஸ் இருந்தா பரவாயில்ல. வேலைக்கு போயிருந்தா ஏதாவது படிப்பீங்க பைக்ல வர. வேலைக்கு போனாலே ப்ரெஷர் தான். வேலையே கஷ்டம் தான். எங்க மேலே நல்ல மனுஷன். வேலை செய்யலாம் சம்பளம் கொடுப்பாரா? இல்ல செய்யற வேலைக்கு கரெக்டா கஷ்டம் சொல்லுவாரு. நீங்க கேட்க மாட்டாரு ஏன் வரீங்க ஏன் போறீங்க. யாரும் வரல மட்டும் ஏமா அவர் வரலான்னு கேட்குறோம். நல்ல மனுஷன். நீ மேலே ரொம்ப பிடிக்கும். 3 மாசம் உனக்கு டைம் காலேஜ் முடிச்சு வேலைக்கு மட்டும் போடலாம் பாரு. என்ன பண்ணுவான் வச்சு செய்ய போறவன ப்ரோ. எதுவும் இல்லை எக்ஸாம்பிள் இல்லாதமா நவீன் காலேஜ் லேட்டாக சீட் ஆயிடுச்சு. நவீன் வந்து வெண்ணேரி போகிறதா மெயின் செட்டில் தான் லேட் ஆயிடுச்சு. அப்போ அந்த 3 மாசம் நவீன் எழுதாம இருக்கான் வீட்டில் வச்சு செஞ்சு போகிறான். எவ்வளோ சீனா போடுவாங்க சம்பளம் போடாம இருக்கும். மேக்ஸிமம் சம் போடுவான். ஆக்சுவலி காய்ஸ் இவ்வளோ நாள் நீங்கள் எதிர்ப்பு யோசிச்சிருப்பீங்க பாலாக்கியா வெட்டு மாதிரி இவ்வளோ 1 month சொல்லி. நீங்க தெரியும் மேக்ஸ் சம்பளம் வீட்டில் இருக்கவங்க போட்ட வேலை இல்லை. என்ன ரீசன்னா இவங்க வரல மேக்ஸ் வந்து திட்டினான். சரி இவன் ஒரு ஃபார்முலா போட்டு வச்சுருந்தான். நான் என்ன சொன்னேன் நீ போறான்னு எல்லாமே வேற எதுவும் போட்டான். ஒரு 15 மார்க் கொஸ்டின் வேற எதுவும் போட்டான். ஆனால் இவன் செத்துட்டான். ஒரே மேக்ஸ் இவங்க தான் போட்டு வந்தான். புரியுதா? பார்த்தா ஆன்சர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. பார்த்தா ப்ளஸ் வரதுல மைனஸ் வருது, மைனஸ் வரது ப்ளஸ் வருது. மகப்பு 32 வரணும் 42 வரணும் அப்படியே போட்டு வரான் மேக்ஸ். ஸோ உனக்கு 1 monthக்கான காரணமே இந்த மேக்ஸ் தான். அதே மாதிரி என்ன பண்ணணும்னு தலைவலிக்கிறா தூங்கிட்டு போறான். என்ன பண்ணுவான் சார் படுறான்னு சொல்லுவான். நேராக போய்ப்பா அவனை ஏன் பாமிச்ச அவன் தூங்கிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அவன் தூங்குறதா இங்கே தூங்குறதா ஏன் போய் எப்போ தூங்குற சொல்லி எங்க பார்த்துட்டு வருவான். பேச மாட்டான் டைவர்ட் ஆகிறாங்க. யார் எப்படியோடா நல்லா ஏமாத்திரா இவங்க அப்பாவை யாருக்கிட்ட எப்படியோ நவீன் வந்து காலேஜ் கரெக்டா இருப்பாமா. அவன் வேலை உண்டு அவன் உண்டு. நான் சொல்ல வரும்போது அவன் வந்து வேணான்னு சொல்லுவாங்க. சொன்னா இவனே வந்து கூச்சப்பட்டுனே இல்ல வேணாம் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவான்னு எதிர்பார்க்கறா. அப்படியே கேட்கவே அப்படிதான் அப்படின்னு சொல்லி தம்பி செருப்பு விளையாடி பத்தி எனக்கு தெரியும். அகாடமிக்ஸ் தான் மகப்பு தான். அது என்ன வார்த்தை என்னன்னு தெரியாது அப்படியே எழுது. அதே மாதிரி இப்போ காலேஜ் முடிச்சு 1 வருஷம் தான் ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வந்து சொல்லி கொடுத்தான். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தான் காலேஜ் படிக்க சொல்ல. அது வந்து பேசினே சொல்ல சுமால்ன்றான். எனக்கு புரியல என்னடா சுமால்னா அந்த ஸ்மால்னா சுமால்ன்றது. இப்போ சொன்னா பாரு சிக்கன் ரைஸ் ப்ரோ 815 ரூபா. டேய் எங்கடா போறீங்க? டேய் பில்லு கட்டணும்டா. ஏண்டா பில்லு வர வரைக்கும் உட்காந்து நல்லா பேசினுக்கிறீங்க. பில்லு வந்தவொடனே ஆளுக்கு இது பண்றீங்க பாத்தியா? பில்லு கட்டினோடனே என்னடா கை கட்டுவாங்க போலாம். கட்டிக்கிட்டு சொல்ல வெயிட் பண்ணிட்டு வரோம் பொறுமையா. கைஸ் பில் பே பண்ணிட்டு வரேன் கைஸ். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போகிறோன்னா இந்த அது பேர் என்னடா? இது மிட்டாய்க்கு பேர் என்னடா? ஜீரக மிட்டாய் ப்ரோ. ஜீரக மிட்டாயா? இல்லைடா இது சரி ஏதோ இங்கிலீஷ் ஒரு பேர் இருக்கும்டா. இங்கிலீஷ் தான் தெரிஞ்சா நம்ம இங்கே பாருங்க இதுக்கு பேர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை சாப்பிடாம நம்ம வந்து போகவே கூடாது. வேணுமா?
ஓகே கைஸ், நல்லபடியாக வந்து இந்த விளாகை நாங்கள் ஒழுங்காக பண்ணி முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. ஸோ திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஜிபி விளாக்ஸ். 8 கல்யாணம். ஆமாம் கைஸ், நம்ம வெட்டி வீட்டிலே 8ஆம் தேதி வந்து கல்யாணம். பாலா வீட்லயும் வெட்டி வீட்லயும் 2 பேரும் அண்ணன் தம்பி தான். ஏன்டா அப்படி பண்றீங்க? நவீன் ஒன்றும் எங்களையும் இன்வைட் பண்ணல, ஆனால் ஜிபி விளாக்ஸ் வியூவர்ஸ் இன்வைட் பண்றான். ஸோ திஸ் ஷோஸ் how much love they have on ஜிபி விளாக்ஸ் வியூவர்ஸ். மண்டபம் லிங்க்ல போட்டு வர்றோம். கண்டிப்பா வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல மண்டபத்தோட லிங்க் நாங்க போட்டிருப்போம். மொழி கண்டிப்பா வச்சிருங்க. வரனாலும் பரவாயில்ல, மொழி வச்சு வரலாலும் பரவாயில்ல, மொழி வைக்கணும். இப்படி யாரா இன்வைட் பண்ணி நீங்க பாத்துக்கிறீங்களா? மண்டபம் வேணாம், ஜிபே இது போடுறேன். ஜிபே யூபி ஸ்கேனர் போடலாம். நூதனமான புதுத்தலை. இதுக்கு பேர் வந்து வேற மாதிரி சொல்லுவாங்களே எனக்கு தெரிஞ்சு. மாடல் பிச்சை சொல்லுவாங்க இதை. விடு ப்ரோ, எவ்வளோ பண்றோம், வரமாட்டோமா போலாமா? நவீன் வீடியோ இருக்கு, குஸ்தி வச்சோம், அதுவே குஸ்தி ஆடி ஒரு செகண்ட் இதை புடி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வந்து இதை குடுத்துட்டு போனாங்க. காலி பண்ணிட்டான். அவன் எப்படி குடிப்பான்? அவன் தான் வாங்க